அரசியல் களத்துல எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு நபர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஒண்ணு சுமார் 10 வருஷங்களுக்கு பிறகு அவர் தன்னோட ரசிகர்களை சந்திச்சிருக்காரு. அடுத்ததா மீண்டும் அரசியலை பத்தி பேசியிருக்காரு. இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். என்னுடைய முடியல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. பொதுவா நம்ம தமிழகத்துல அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாத சக்தியா பாக்குற பார்வை அண்ணாவின் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வரதை பார்க்க முடியுது. இப்படியான கலையும் அரசியலும் கலந்து கட்டி நடக்கிற பயணம் மேலும் தொடர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படியான எண்ணம் வளர்ற கலைஞர்களுடைய கண்லையும் தெரியறத பார்க்க முடியுது. நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்ல தொடங்கி அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு வரைக்கும் ரஜினிகாந்துடைய அரசியல் வசனங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். தனக்கே உரித்தான தனி மொழியில அப்படி உச்சரிக்கிறது ரசிகர்களை உசுப்புறதுக்கான வெறும் வார்த்தைகளா, இல்ல உண்மையிலேயே ஒரே கல்லுல 2 காய வீழ்த்துறதுக்கான உத்தியான்னு விமர்சன உலகம் 1000 அர்த்தங்களை தேடினது உண்மைதான். ஆனா நிஜத்துல அப்படியான ஒரு அதிசயம் இப்ப வரைக்கும் ஏற்படல. ஆனா இப்படியான பஞ்ச் வசனத்தை சொல்லும் நம்ம சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்டா, அதுவும் ரொம்ப லேட்டா சொன்ன கருத்தை 10ஓட 1ன்னு சொல்லி புறம் தள்ளிட முடியாது. அவர் பலமுறை பஞ்ச் பேசியிருந்தாலும் இப்பதான் அவர் முதல் தடவையா பஞ்ச பத்த வச்சிருக்காருன்னு சொல்ல தோணுது. அந்த ஆண்டவன்ல நான் ஒரு கருவி, அந்த ஆண்டவன் பயன்படுத்திட்டு இருக்கான். இப்ப நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனா நடிச்சிட்டு இருக்க. நாளைக்கு என்னமா பயன்படுத்துறானோ அதையும் நேரடியா சொல்லலனாலும் ஆண்டவன் பேர்ல மறுபடியும் இந்த அருணாச்சலம் ஒரு கருத்தை பூடகமா சொல்லியிருக்காருன்னு சொன்னா அதை கொஞ்சம் சீரியஸா தான் பார்க்கணும். நான் ஏன் லேட்டஸ்டா ஆனா லேட்டா சொல்லியிருக்காருன்னு சொல்றேன்னா, அவரு வருவேன்னு சொன்ன காலத்துல வரல. அந்த காலத்துல தான் அவரு அதிரடி அரசியல் செய்யற அளவுக்கு களம் விரிஞ்சு கிடந்தது. அதாவது சினிமாவில ரஜினி பஞ்ச் பேசினா அவருக்கு இணையா சம பலம் கொண்ட ஒரு எதிர்நாயகன் இருந்தா தான் அது எடுபட்டது. குறிப்பா என்னம்மா கண்ணு சௌக்கியமானு பாடினா ஆமாம்மா கண்ணுன்னு எதிர்பார்த்து பாட ஒரு சத்யராஜோ இல்ல ஒரு ரகுவரனோ இருக்க வேண்டியிருந்தது. அப்பதான் அந்த பஞ்ச் பச்சைக்கண்ணு ரசிகர்கள் மனசுல ஒட்டிக்குச்சு. ஆனா இப்போ களம் ரொம்பவே வெறிச்சோடி கிடக்கு. அப்படி வெறிச்சோடி கிடக்கும் களம் தான் ரொம்ப வசதியா இருக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி நினைச்சிட்டாரானோ கூட தோணுது. அப்படி நினைச்சு அவர் அரசியல்ல குதிக்கிறாரான்னு தெரியல. எம்ஜிஆர் காலத்துல அவர் அரசியலுக்கு வரணுங்கிற ஆசை இல்லாட்டையும், அதுக்கு பிறகு அவர் தேர்தல்ல வாய்ஸ் கொடுத்த காலம், கேள்வி கேட்ட காலங்கள் எல்லாம் தீர்க்கமா உள்ள இறங்காம இன்னைக்கு அம்மா இல்லாத, கலைஞர் இல்லாத, இன்னும் சொல்ல போனா கேப்டன் கூட ஆக்டிவா இல்லாத களத்துல கம்பு சுத்துறது தான் வசதியா இருக்குன்னு நினைக்கிறாரா, இல்ல புதுசா இளம் தலைமுறையினர் பலரே முயற்சிக்கும் போது நாமளும் ஏன் முயற்சிக்க கூடாதுன்னு நம்பிக்கை புதுசா வந்திருக்கான்னு தான் தெரியல. ஆனாலும் வரதும் வராததும் அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை. வந்தா வரவேற்போம், வரலனா அது அவருடைய சுபாவம்னு விட்டுருவோம். அதுக்காக கவலைப்படுறது அவருடைய ரசிகர்களா தான் இருக்கும். வருவேன்னு சொல்றது எவ்வளவு சீரியஸான விஷயமோ அதே மாதிரி தான் அதை பத்தி தீர்க்கமான முடிவெடுக்காம இருக்கிறதும். எனக்கும் கடமைகள் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு. உங்களுக்கும் கடமை இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு. உங்க ஊருக்கு போங்க, உங்க கடமைகளை செய்யுங்க, உங்க தொழில் நீங்க பார்த்துக்கங்க. போர் வரும்போது பார்த்துப்போம். ஆண்டவன் இருப்பான். போர் சூழல் வந்தா பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு பூடகமா மழுப்பலா பதில் சொல்லாம அவர் சொல்ற கணக்க தீர்க்கமா சொல்லணுங்கிறது அவருடைய ரசிகர்களோட விருப்பம் மட்டும் இல்ல.